இந்த ஆட்சியில் எப்படின்னா படித்தா வேலை இல்லை, நம்ம போய் செத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வேலை கிடச்சிரும். இரவும் பகலுமாக படித்து வேலைவாய்ப்பின்றி கிடந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த தற்குறி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம், எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம். அப்போ நீங்கள் ஏன் முதலமைச்சராக இருக்கீங்க? நீங்கள் வந்து பதவி ராஜினாமா போட்டு போகலாம்ல. ஒரு அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் கணக்கு தீர்க்கணுங்கிற. கண்டிப்பாக கணக்கு தீர்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கு தீர்த்து தான் தாவேகாவை துரத்தும் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் திருப்பூர்ல இருந்து. இன்னும் எத்தனை நாள் உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்கள் அண்ணன் சொன்ன இந்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறீங்களா? 6 மாதத்துக்குள்ளே எத்தனை பேர் சாகிறதுன்னு வேண்டாங்களா? 6 மாதத்துக்குள்ளே எத்தனை பேர் சாகிறதுன்னு வேண்டாமா? இந்த இடைத்தேர்தலில் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு நல்ல தக்க பதிலடி கொடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 7க்கு 7 கன்ஃபார்ம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தீய சக்தி தீந்து போன சக்தி 2 ஒன்று தான் சொல்கிறேன். அந்த பணியூர் பணியாருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். தீந்து போன சக்தியில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் கோட்டையை கட்டிட்டு இருக்கிறீங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறையை விட்டுட்டு மிச்சது எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் பேசுகிறேன்னு இங்கிலீஷ் பேசுகிற குழந்தைகளுக்கும் இங்கிலீஷை மறக்கவே வச்சுருவாங்க போல், அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ வந்து லஞ்சமில்லாத அரசு ரஞ்சமில்லாத அரசுன்னு சொல்லி இப்போ சிஎம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து திருச்செந்தூரில் இருக்க அவங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தே ரசிகர் ஒருத்தர் கட்சிக்காரர் ஒருத்தர் ரமேஷ் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் கோயிலே லஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? திமுக 5 வருஷமாக ஊழல் அடித்தாங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க 5 வருஷத்தில் பண்ணினாங்கன்னு சொல்கிறது எவ்வளவோ அதை 60 நாளில் பண்ணி சாதனை படைச்சிட்டாங்க. அதே மாதிரி குற்ற சம்பவங்களும் தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னங்க 5 வருஷத்தில் நடந்ததை விட 2 மடங்கு அதிகமாக நடந்துடுச்சு இந்த 60 நாளில். தாவேகாவோட தற்குறி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இந்த 60 நாள் மிகப்பெரிய சாட்சி. பொதுவாக வந்து இந்த அரசை பொறுத்த வரையிலுமே எக்காரணத்தை கொண்டு உண்மை எதுவுமே பேசுறதில்ல. சிஎம் உள்பட வந்து தங்களுடைய பொய்களை அவுத்து கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி ரீல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் ஆலயத்தில் போய் உண்மையான பக்தர்களிடம் லஞ்சம் இல்லை என்று நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். 500 ரூபா கொடுத்தா தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போய் இன்றைக்கும் சாமி கும்பிட்றோம். அந்த பலமுறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஊழலுங்கிறது வந்து லஞ்சங்கிறது வந்து இவங்க எந்த வகையில் தடுத்துட்டாங்கிறது இதுவரையில் எங்கேயும் விளக்கம் கொடுக்கவே இல்லை. இந்த தவறுகளுக்கு பொதுவாக வந்து இந்த அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுத்ததென்று கூறவில்லை இதுவரையில். அதை கூற சொல்லுங்கள் அமைச்சர்கிட்ட. சிஎம் ஜோசப் விஜய் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து டிஎம்கேவே எந்திரிக்க முடியாத வரைக்கும் பதிலடி கொடுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கேள்விக்கு நீங்கள் ஜென்சியாக என்ன பதில் சொல்கிறீங்க? தலைவர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்சி பண்ண தெரியாது. அதனால் வருகின்ற இடைத்தேர்தலில் மக்களாகிய நாம தான் வந்து இனிமே இந்த நடிகர் கூட்டம் வேணாம். இவங்க ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுவாங்க. இப்போ 5 வருஷத்துல 5 வருஷம் தானப்பா ஆச்சு, அதுக்கு என்னப்பா பண்ணுறது? எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம், எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம். அப்போ நீங்கள் ஏன் முதலமைச்சராக இருக்கீங்க? நீங்கள் வந்து பதவி ராஜினாமா போட்டு போகலாம்ல. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். அப்போ நீங்கள் ஏன் முதலமைச்சராக இருக்கணும்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக மேலே பழி போடாதீங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 7க்கு 7 கன்ஃபார்ம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இது என்ன காரணம்னா 60 நாட்களாக ஆட்சி செய்கிறத மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஒன்றிய அரசோட ஐக்கியமாக இணைஞ்சு கொண்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் வந்து இன்னும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்னும் திரடப்படாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7க்கு 7 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்னும் எத்தனை நாள் உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்கள் அண்ணன் சொன்ன இந்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்களா? 6 மாதத்துக்குள்ளே எத்தனை பேர் சாகிறதுன்னு வேண்டாங்களா? 6 மாதத்துக்குள்ளே எத்தனை பேர் சாகிறதுன்னு வேண்டாமா? இந்த இடைத்தேர்தலில் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு நல்ல தக்க பதிலடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து மீண்டும் சூரியன் தான் இந்த பூமியில் மலரும், புரியுதுங்களா? சூரியன் தான் இந்த பூமியில் உதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். 2 டேஸ் முன்னாடி சிஎம் ஜோசப் விஜய் வந்து வந்துட்டு போனார். தீய சக்தி தீர்ந்து போன சக்தி 2 ஒன்று தான், இதில் வேறு ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஜென்சியா? அதாவதுங்க தீய சக்தி தீந்து போன சக்தி 2 ஒன்று தான் சொல்கிறேன். அந்த பணியூர் பணியாருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். தீந்து போன சக்தியில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் கோட்டையை கட்டிகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? தீய சக்தி தீந்து போன சக்தி 2 ஒன்று சொல்லும் பணியூர் பணியார் அவர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தீந்து போன சக்தியில் இருக்கிற ஒருத்தரை போய் நீங்கள் பார்க்குறதும் தீந்து போன சக்தியில் இருக்கிற எல்லோரும் வந்து உங்களையே பார்க்குறதும் மாறி நீங்கள் 2 பேர் கொஞ்சிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கிற
தாவேக அரசுக்கு நீங்கள் ஒரு கேள்வி சொல்லணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? பாதுகாப்புன்னு சொல்லி தான் வந்தீங்க, மாற்றம்னு ஒன்று சொன்னீங்க. என்ன மாற்றங்கிறது இதுவரையும் எங்களுக்கு தெரியவே இல்லை. இன்னமும் பாதி பேருக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புங்கிறது இன்னொரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பத்திரிக்கைக்காரங்களை பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை படிச்சுட்டு போயிடுறீங்க. பனையூர் பண்ணையார் அவர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய சாதனைகளுக்கான பெயர் மட்டும்தான் மாற்றுறீங்களே தவிர, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு 50 நாட்கள் மேலாகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் மோட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கிறீங்களே தவிர, மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் எந்த விதமான செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது இல்லை. எங்களுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை தான் இது வரைக்கும் நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த திட்டத்தையும் இந்த தாவேக அரசு முழுசாக செயல்படுத்தலை. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறையை விட்டுட்டு மிச்சது எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவர் ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்க போகிறாங்கன்னா ஓகே, அது அங்கே போய் ஒரு பிள்ளையோட கெரியரவே ஃபைல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அது இங்கிலீஷ் பேசுகிறேன்னு இங்கிலீஷ் பேசுகிற குழந்தைகளுக்கும் இங்கிலீஷை மறக்கவே வச்சுருவாங்க போல், அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளியை பற்றி பேச மாட்டாரு. பள்ளிக்குள்ளே போய் மற்ற அமைச்சர் தான் அவங்க வேலையவே மாற்றி செய்கிறாங்களே தவிர அமைச்சர் அவங்க வேலையை செய்கிறதே கிடையாது. கரூர் சம்பவத்தில் நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நாங்கள் வந்து ஒரு அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் கணக்கு தீக்கணுங்கிற, கண்டிப்பாக கணக்கு தீப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கு தீர்த்து தான் தாவேகாவை துரத்தும் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். திருப்பூர்ல இருந்து அவர் எதுக்கு வந்திருந்தாருன்னா நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்திருந்தாரு. ஆனால் அதில் நன்றி தெரிவிக்கல. இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்காரு. முக்கியமாக பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக போராடுறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 300 பேர் போராடுறாங்க. அங்கே அவரை பார்த்து வந்து செத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இறந்தப்ப அவர் பார்க்க கூட இல்லை. அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. மூஞ்சி மறைச்சிட்டு ஓடிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்குறாரு, நம்ம செந்தில் பாலாஜி ஓடிட்டேங்கிறாரு. இவர் எங்கே ஓடி போய் விழுந்தாராமா? ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 400 பேர் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. இவர் வந்தார், இவர் பார்த்து செத்தா இது வேலை கிடைச்சிடும். இந்த ஆட்சியில் எப்படின்னா படித்தா வேலை இல்லை, நம்ம போய் செத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வேலை கிடைச்சிடும். அதனால் இதை வந்து நான் கண்மையாக வேண்டிக்கிறேன். இது வந்து செல்லாது. 40 பதவிகளுக்கு 4 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். டிஎன்பிசி என்ற ஒரு ஆணையத்தின் மூலமாக அரசு வேலை பெறுவதற்காக இரவும் பாடுமாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய நடிகனுடைய கூட்டத்திற்கு வந்தால்தான் அரசு வேலை என்று சொன்னால் அனைத்து குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் மாணவர்களையும் அழைத்து செல்லலாமே, அப்பொழுதுதான் வேலை கிடைத்து விடுமா? அப்பொழுது இரவும் பகலுமாக படித்து வேலைவாய்ப்பின்றி கிடந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த தற்கூரி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இப்போ இருக்கிற அரசு வந்து நாங்கள் தான் ரியல் ஆட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஒரு ஜென்சி கிட்டா அவங்க ரியல் ஆட்சி கிடையாது, ரீல் ஆட்சி தான். இன்னும் வந்து திமுகன்னு திமுக தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ரியலாக எதுவுமே பண்ணல. ஒரு ரீல்ஸ் முகத்தில் வந்து நம்ம ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் சட்டசபையில் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் பின்னாடி போய் வீடுகளில் போய் ட்விட்டரில் போய் நான் போஸ்ட் போடுவேன், இல்லை எனக்கு வந்து எழுதி கொடுத்தா தான் படிப்பேன் அப்படின்னா அது என்ன? சட்டசபைன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு மாண்பு இருக்குது. அதை எதுவும் ஃபாலோ பண்ணாமல் சட்டசபையை வந்து கேலி கூத்தாவோ இல்லை நாடக மேடையாவோ ஆக்குனா அது நல்லதாக இருக்காது. திராவிடம்னா என்னன்னே தெரியாமல், கொள்கைன்னா என்னன்னே தெரியாமல், கோட்பாடுனா என்னன்னே தெரியாமல் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தின் பெயர் கோமாளி கூட்டம். அதாவது ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் 1000 அறிவாளி இருக்கிறான். ஒரு கோமாளி உள்ளே போனான்னா அந்த ஒரு கோமாளியும் அறிவாளியாக மாறிடுவான். ஆனால் வந்து இருக்கிற மொத்தமும் கோமாளியாக இருந்தால் ஒரு அறிவாளி உள்ளே போனான்னு வச்சுக்கோங்க, அந்த அறிவாளியும் கோமாளி ஆயிடுவான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டில் கடந்த காலகட்டங்களை. உண்மையாலுமே விவசாயிகள்னா என்ன, விவசாயிகளோட கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாதவர் தான் நம்மளோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் கூட இருக்கிற குழுவுமே அப்படிப்பட்ட ஒரு குழு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவரோட அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் என்னங்கிறாரு, விளையாடுறதை விட விவசாயம் ரொம்ப ஈஸி அப்படின்னு விவசாயிகளை ரொம்பவுமே கொச்சப்படுத்தி பேசுகிறதெல்லாம் வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் என்னங்கிறாருன்னா, குறுவை சாகுபடிக்கு தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா அது விவசாயிகள் வேறு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிறாரு. இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்குவாங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன வேலை செய்யணும்னு நீங்களே எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. குடியானவன் கோமணத்தை கழட்டி போட்டு பேண்ட் சட்டையை போட்டான்னா இந்த நாட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியல. அதனால் விவசாயிகளை வந்து ஏளனமாக நினைக்கிறத நீங்கள்லாம் தவிர்த்துட்டு விவசாயிகளுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா தான் அடுத்த வர இடைத்தேர்தலே உங்களால் ஏதோ 7க்கு 1 வாங்க முடியும். இல்லை இப்படியே விவசாயிகளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி தொடர்றது வந்து
இது ஏன் தொடர்ந்துட்டு என்ன நடக்க போகுது? ஏன் விவசாயத்தில் மட்டுமா இவங்க குறை வச்சிருக்கிறாங்க? யாரை காப்பாத்துறதுக்காக இந்த வேலைகளை பண்ணுறீங்க? ஏங்க அடுத்தது உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, அதையே காப்பாத்துறதுக்கு வேலையை பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு நடிகனை காப்பாத்துறதுக்காக நீங்கள் இன்றைக்கி உங்கள் உரிமையை இழந்துருவீங்க, அடுத்தது உங்கள் மரியாதையை இழந்துருவீங்க, அடுத்தது உங்கள் அந்தஸ்தை இழந்துருவீங்க. எல்லாத்தையும் இழந்து போட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் கோவணத்தோடு நிற்க வச்சிருவான் நீங்கள் பின்னாடி போன நடிகர் ஒன்று உங்களை. சரிங்களா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.